தமிழகத்தில் புதிய அரசாக தாவேகா அரசு ஆட்சிப்பிடத்தை அலங்கரித்து 1 மாதங்களை கடந்திருக்கும் நிலையில் எதிரலைகள் அடங்குவதற்குள் தற்போது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் உள்கட்டமைப்பு, நிதி வருவாய், செலவினங்கள் ஆகியவற்றை குறித்த தமிழ்நாடு மின்சார வாரியம் குறித்த வெள்ளை அறிக்கையை மின்சாரத்துறை அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் இந்த அறிக்கையில் கடந்த கால ஆட்சியாளர்களின் முகங்களை கிழித்தெறியும் வண்ணமாக பல அதிரடி தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறார். கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரையில் வருவாயில் 59,084 கோடியாகவும் செலவு 67,437 கோடியாகவும் இருந்தது என்றும் இதனால் 8,355 கோடி பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர், கடந்த கால ஆட்சியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு 933 கோடியாக இருந்தது என்றும் கிட்டத்தட்ட 51,000 கோடி செலவினங்கள் அதிகரித்திருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். செலவு அதிகரித்த அளவுக்கு கட்டமைப்பு வசதிகள் எதுவும் முறையாக செயல்படுத்தவில்லை என்பதான பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைக்கும் அமைச்சர் நிர்மல்குமார், மக்கள்தான் மின்கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே ஒழிய கடந்த கால மின் வாரியத்துறையின் செயல்பாடுகள் ஒன்றும் வளர்ச்சி அடையவில்லை என்ற அதிர்ச்சியையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் 34,447 கோடி மின்வாரியத்தின் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் புதிய திட்டங்களே இல்லாமல் செலவுகள் அதிகரித்திருப்பதாகவும் அமைச்சர் தனது வெள்ளை அறிக்கையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். 2001ஆம் ஆண்டில் 6,492 கோடியாக இருந்த மின்துறையின் கடன் தற்பொழுது 2,47,130 கோடியாக உயர்ந்திருப்பதாகவும் அதிர்ச்சிக்குரிய தகவலை பதிவு செய்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 87,000 கோடி ரூபாய் கடனாக கடந்த கால ஆட்சியாளர்கள் வாங்கியிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மின்துறைக்கு 1,40,635 ஊழியர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆனால் தற்போது அரசில் இயங்கி வரும் பணியாளர்களின் எண்ணிக்கை என்ன தெரியுமா? 74,714 பேர் மட்டும் பணியில் இருப்பதாகவும் சுமார் 65,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் தற்போது வரை காலியாக இருப்பதாகவும் இன்னும் 5 ஆண்டுகளில் 16,000 பேர் ஓய்வை எட்ட உள்ள நிலையிலும் அவர்களுக்கான ஓய்வூதியங்கள் கூட முறையாக வழங்குவதற்கான சூழல் இல்லாத நிலை இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பணி நியமனங்களில் கடந்த 25 ஆண்டுகள் பின் சென்றிருக்கிறது தமிழகம் என்றும் தேவைகள் அதிகரித்து கட்டமைப்புகளை உருவாக்கப்படாமல் இருந்த ஆட்சியாளர்களின் கவனக்குறைவையும் சுட்டிக்காட்டியிருக்கும் அமைச்சர் நிர்மல்குமார், ஊழியர்களின் உயர்வை இருமடங்காக உயர்த்தியிருக்க வேண்டும். ஒருத்தர் 10 பேரின் வேலைகளை செய்யும் அளவுக்கான சூழல்கள்தான் தற்போது மின்சாரத்துறையில் இருப்பதாகவும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். தற்போது மின் ஊழியர்களின் தேவை 1,40,635 பேர் என்பதான நிலை இருக்க இந்த ஆண்டுக்குள் 20,444 பேரை பணிக்கு அமர்த்த தமிழக முதலமைச்சர் ஒப்புதல் அளித்திருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் 122 துணை மின் நிலையங்கள் மட்டுமே உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் நிர்மல்குமார், தமிழகத்தில் தற்போது 4,47,603 டிரான்ஸ்ஃபார்மர்கள் மட்டுமே உள்ளதாகவும் 1,910 துணை மின் நிலையங்கள் மட்டுமே உள்ளது என்றும் கடந்த 5 ஆண்டுகளில் 122 மட்டுமே புதிதாக நிறுவப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 238 துணை மின் நிலையங்களும் அமைக்கப்படும் என்பதாக உத்தரவை பிறப்பித்துள்ள அமைச்சர், உப்பூர் மின் நிலையம் இன்னும் திறக்கப்படவில்லை என்றும் ஆட்சிகள் மாறி வந்ததால் பாதியில் நிறுத்தப்பட்ட திட்டங்களை முடித்து வைக்க அதற்கு மட்டுமே சுமார் 8 கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நடைபெற்ற முறைகேடுகளின் குறித்து விசாரணை நடத்துவதற்கு வழக்கு தொடரப்பட்டு விசாரணை வளையத்திற்குள் அனைவரையும் கொண்டு வந்து நிறுத்துவோம் என்பதாகவும் உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். புதிய மின் கட்டமைப்பை மேம்படுத்த திட்டங்கள் கொண்டுவரப்பட்டு 215 கோடியை மிச்சப்படுத்தும் திட்டம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள அமைச்சர், தற்காலிக பணியாளர்கள் எண்ணிக்கையை கணக்கெடுத்து வருவதாகவும் திமுக ஆட்சியில் வேலை பெறுவதற்காக கடன் கொடுத்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தார். இனி கட்சி நிதி இல்லாமல் பணி நியமனங்கள் செய்யப்படுவதை உறுதி செய்யப்படுவதுடன் கடந்த காலங்களில் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் மின்வாரியம் தயாராக இருப்பதாக தனது பதிவை குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்தியிருந்த கடந்த கால ஆட்சியாளர்களினால் மின்துறையில் வளர்ச்சியின்மையின் காரணமாக கட்டண உயர்வுகளால் திமுக ஆட்சியில் சிறு மற்றும் குறு நிறுவனங்கள் பெருமளவில் மூடப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழகத்தின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வரவில்லை என்று சொன்னால்
இந்த மின்சார வாரியத்துறை தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கும் என்றும் தனியாருடைய தலையீடுகளும் குறுக்கீடுகளும் இல்லாமல் மின்சார வாரியம் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் விரைவில் அதை முழுமையாக சரி செய்வதோடு இந்த ஆண்டு மின் கட்டணத்தை உயர்த்தப் போவதில்லை என்பதான ஒரு மகிழ்ச்சி செய்தியை மக்களுக்கு தெரிவித்திருப்பதுடன் குறிப்பாக மின்துறையில் கடந்த 5 ஆண்டுகளில் விஞ்ஞான முறையில் ஊழல்கள் நடந்து இருக்கிறது என்பதான பகிரங்கமான குற்றச்சாட்டுகளையும் தனது வெள்ளை அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார் மின்வாரியத்துறை அமைச்சர் நிர்மல்குமார்.